ஃப்ரைட் ரைஸ் கூட நான் வைக்க போறது முட்டை ரோஸ்ட் ஆகும். அதுவும் கூட பார்க்கலாமா? வாங்க. ஆദ്യം 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். நம்ம முட்டை ரோஸ்டுக்கு வேண்டி வெட்டி வச்சிருக்கிற கொஞ்சம் வெளுத்துள்ளி, இஞ்சி சாச்சி வச்சிருக்கேன், பச்சை மிளகு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு இனி நமக்கு நைஸா அரிஞ்சு வச்சிருக்கிற இந்த உள்ளிய இது கூட போட்டுக்கலாம். எல்லா மலக்கரையும் வதங்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆவசியமான இந்த முட்டை ரோஸ்டுக்கு ஆவசியமான கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கியாச்சு. இப்ப நல்லா சுவந்து வதக்கணும். நல்லா கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் வர வரைக்கும் எல்லாமே உள்ளியும் தக்காளியும் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி இருக்கு. எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனி நமக்கு பொடிகள் எல்லாம் போட்டுக்கலாம். கேட்டாலும் ஆദ്യം நமக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பின்ன நமக்கு குருமிளகு பொடி போட்டுக்கலாம். இனி நமக்கு பெருஞ்சீரக பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் நமக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். இதுல நம்ம இந்த பொடி எல்லாம் போட்டுட்டு நல்ல சுருள வதக்கணும். நான் இந்த முட்டை ரோஸ்டுக்கு வேண்டி கொஞ்சம் நட்ஸ் சூடு வெள்ளத்துல ஊற வச்சிருந்தேன். நட்ஸ் முந்திரி பழம் அதை நல்லா மிக்சியில அரைச்சிட்டு இது கூட விட்டுக்கிறேன். அப்ப சேர்ந்து கிடைக்கும். இது நல்லா வறண்டு வருது. நல்லா வறண்டு வர சமயத்துல நமக்கு முட்டையை போட்டுக்கலாம். கொஞ்சம் கார்னிஷுக்கு வேண்டி கொஞ்சம் மல்லி இலை கூட நமக்கு போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் அரைச்சு விட்ட உடனே இனி நமக்கு அடுப்பை கொஞ்சம் சிம்மில தான் வச்சுக்கணும். இல்லைன்னா அடியில பிடிக்கும். എന്നിട്ട് அது சிம்மிலேயே கொஞ்சம் நல்ல எண்ணெய் இங்க மேல வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுக்கணும். ஓகே. ஃப்ரைட் ரைஸுக்கு வேண்டி நான் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் வச்சிருந்தேன் இல்லையா, அது நமக்கு கொஞ்சம் இருக்கு பாக்கி. அதுவும் கூட நமக்கு இது கூட போட்டுக்கலாம். முட்டையில எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு இனி கொஞ்சம் இளக்கிட்டு நமக்கு இனி சர்வ் செய்யலாம். முட்டைக்கறி ரெடி ஆயாச்சு. நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே.